கனிமொழி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. உண்மைதானா? மாநில அரசியல் ஆசை கனிமொழி அவர்களுக்கு இருக்கா? கனிமொழி இஸ் a force to reckon withன்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். ஓகே. அதுக்கு முதல் காரணம் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணதே கனிமொழி தான். ஓ. அந்த கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வெளியில போகாம தடுத்தது கனிமொழி. ஓகே. அவங்க தான் சோனியா அம்மாட்ட பேசி கரைச்சி மனசை கரைச்சி, ஒரு லேடிஸ் பேசினாலும் ஒரு லேடிஸ் எப்போ விட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் சோனியா காந்திக்கு கனிமொழி கண்டா பிடிக்கும். ரொம்ப ஒரு செல்ல பொண்ணு மாதிரி. அம்மா நீங்கள் தான்மா இந்த மாதிரி அவங்க தான் சார் ஜெயிலில் வச்சாங்கம்மா. யார் தான் வைக்கல? மன்மோகன் சிங் வச்சான்னு சொல்லலாம். மன்மோகன் சிங் கூட்டணி வச்சுக்கலையா? மன்மோகன் சிங் கூட்டணி வைக்கலையா? வச்சாரு. கூட்டணி கீழே ரெய்டு மேலே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் மாறித்து. காலங்கள் மாறியது, காட்சிகள் மாறியது. கருணாநிதியே ஸ்டாலினை ஜெயிலில் வச்சது இந்திரா காந்தி. மிசாலே வாட்டவர் கூட போகிற 50 பேர் 100 பேர் போனாங்க, அடி வாங்கினாங்க எல்லாரும். அந்த இந்திரா காந்தி கூடயே கருணாநிதி கூட்டணி வைக்கலையா 80s? ஸோ அது நம்ம பேச முடியாது. கனிமொழி ஸ்டார், ரைசிங் ஸ்டார். அதுக்கான முதல்ல எக்ஸாம்பிள் காங்கிரஸை வெளியில் போடாமல் தடுத்தது கனிமொழி. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசியலில் கனிமொழியின் கை ஓங்குகிறதா என்றால் ஓங்க தொடங்கிவிட்டது. ஓகே. அவங்க 6 தொகுதிகள் இருக்காங்களாம். ஓகே. திருச்செந்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் ஒரு 100 தொகுதி. இந்த 6ல் திருச்செந்தூரில் அனிதா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கனிமொழி அவர்களுக்கு கனிமொழி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் போஸ்ட் வட்டி கிட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவன் திருவாரூர் ஆசைப்படுறாங்க, அப்பாவோட தொகுதின்னு. லெகசி. ஸோ கனிமொழி எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போடுவாங்களான்னா வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே. ஸ்டாலின் கொடுத்துருவார். பார்லிமெண்ட் எம்பி ரிசைன்மெண்ட் யாராவது அனிதா இவங்க அனுப்பலாம், கீதா ஜீவன் அனுப்பலாம், யாராவது வச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டின் திமுகவில் ஒரு அங்கமாக, ஒரு முகமாக கனிமொழி திகழ்வாரானா கண்டிப்பாக திகழ்வார். இது உதயநிதிக்கு த்ரெட்டு கிடையாதா? அது எப்படின்னு போக தான் தெரியும். நாளைக்கு அதில் கனிமொழி சீஃப் மினிஸ்டர்னா இல்லை. ஆமாம். அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க ஸ்டாலின் முதல்வராகி 1 வருஷம் இருந்துட்டு உதயநிதியை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு உண்மையாக பொய்யா நமக்கு ஊர்ஜிதம் பண்ண முடியல. இதுக்கு உண்மையாக பொய்யா இருக்கலாம். அப்போ கனிமொழி என்ன ரோலில் உட்காருவாங்க கட்சியில்? ஆட்சி உதயநிதியிடம், கட்சி கனிமொழியிடம், செயலாளர், பொது செயலாளர், ரேங்கிங் தானே. எஸ். ஸ்டாலின் தலைவர், கனிமொழி பொது செயலாளர்.